எடுத்து வாசிங்க. ஆதியாகமம் 20ஆம் அதிகாரம் 12வது வசனம். ஆதியாகமம் 20ஆம் அதிகாரம் 12வது வசனம். கரெக்டாக வாசிங்க. அவள் என் சகோதரி என்பது மெய்தான். அவள் என் சகோதரி என்பது மெய்தான். அவள் என் தகப்பனுக்கு குமாரத்தி. அவள் என் தகப்பனுக்கு குமாரத்தி. என் தாய்க்கு குமாரத்தி அல்ல. என் தாய்க்கு குமாரத்தி அல்ல. அவள் எனக்கு மனைவியானாள். அவள் எனக்கு மனைவியானாள். இந்த வார்த்தையை யாரை பத்தி சொல்றாரு? ஆபிரகாம் சொல்றாரு. யாரை பத்தி? தன்னுடைய மனைவி சாராளை. என்ன சொல்றாரு? என் மனைவி எனக்கு என்ன முறை ஆகுறாங்க தெரியுமா? சகோதரி முறை ஆகுறாங்க. எங்க அப்பாவுக்கு அந்த அம்மா பொண்ணு, ஆனா எங்க அம்மாவுக்கு பொண்ணு கிடையாது. அப்படின்னா என்ன அர்த்தம்? எங்க அப்பாவுக்கு பொண்ணு, எங்க அம்மாவுக்கு பொண்ணு கிடையாது. ஆபிரகாமின் இன்னொரு மனைவி என்கிற ஒரு அடையாளத்தை அங்கே கொண்டிருக்கிறார். ஆனா எனக்கு என்ன முறையாவது? சகோதரி முறையாவது. இது நியாயப்பிரமாணத்துக்கு முன்னாடி. நல்லா புரிஞ்சுக்கணும். இது எப்ப இது நடந்தது? மோசே சீனாய் மலையில இருந்து நியாயப்பிரமாணத்தை கொண்டு வந்து இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுக்கிறதுக்கு முன்னாடி. நியாயப்பிரமாணத்துல என்ன சொல்லுது தெரியுமா? எடுத்து வாசிக்கலாம். நியாயப்பிரமாணத்துல லேவியாகமம் 18ஆம் அதிகாரம் 9வது வசனம். லேவியாகமம் 18வது அதிகாரம் 9வது வசனம். உன் தகப்பனுக்காவது, உன் தகப்பனுக்காவது, உன் தாய்க்காவது, வீட்டிலாகிலும் புறத்திலாகிலும் பிறந்த குமாரத்தியாகிய உன் சகோதரியை நீ நிர்வாணமாக்க கூடாது. அப்படின்னா என்ன அர்த்தம்? நீ திருமணம் செய்யக்கூடாது. நிர்வாணம் என்கிற வார்த்தை அங்க உறவு கொள்ளக்கூடாதுன்னு சொல்லி அர்த்தப்படுகிறது. எப்படியா சொல்லுங்க, கவனமா கேளுங்க, அப்பதான் உங்களுக்கு புரியும். என்ன சொல்றாரு? உன் தகப்பனுக்காவது உன் தாய்க்காவது பிறந்தவங்களை நீ என்ன பண்ணாத? திருமணம் செய்து கொள்ளாது. உறவு கொள்ளக்கூடாதுன்னா என்ன அர்த்தம்? திருமணம் செய்து கொள்ளக்கூடாது. நிர்வாணமாக்க கூடாது அப்படின்னா என்ன அர்த்தம்? திருமணம் செய்து கொள்ளக்கூடாது. ஆனா இங்கே ஆபிரகாம் சொல்றாரு, என் தகப்பனுடைய மகளை நான் திருமணம் செய்து கொண்டேன், ஆனா என் தாயினுடைய மகள் அல்ல அவள். அப்படின்னா யாரு? சித்தி, அப்பதான் அப்பாவுக்கு பிறந்தவங்க தான், இன்னொரு மனைவிக்கு பிறந்தவங்களா இருந்திருப்பாங்க. ஆனா இங்க நியாயப்பிரமாணம் என்ன சொல்லுது? அப்படிப்பட்ட ஒரு உறவை இனிமேல் நீ என்ன பண்ணாத, ஏற்படுத்தாத. எப்ப சொல்றாரு? மோசே 10 கட்டளைகளை வாங்கி வரும்போது ஆண்டவர் இன்னின்ன பிரகாரமாக இனிமேல் சிஸ்டமேட்டிக் பண்ணு. நான் ஒரு நிறுவனத்துல வேலை செஞ்சேன், தொழிற்சாலையில வேலை செஞ்சேன். நான் வேலைக்கு போகும்போது மொத்தம் அந்த கம்பெனியில எத்தனை பேருன்னா 7 பேர். எத்தனை பேரு? 7 பேர். 8:30 மணிக்கு டியூட்டி. ஆனா 8:30 மணிக்கு யாரும் போய் அங்க என்ன பண்ண மாட்டாங்க, வெளியே 7 பேர் தான் வேலைக்காரங்க. நாங்களாம் போவோம், 5 நிமிஷம் முன்னாடி இருக்கும், 10 நிமிஷம் முன்னாடி இருக்கும், இல்ல 5 நிமிஷம் லேட்டா இருக்கும், 10 நிமிஷம் லேட்டா இருக்கும். யாரும் எங்களை என்ன பண்ணல, கண்ட்ரோல் பண்ணல. 7 பேர் தான் அந்த நிறுவனத்துல. பெல் அடிக்கிறதுக்கு ஆள் இல்லை, அட்டெண்டன்ஸ் போறதுக்கு ஆள் இல்லை. ஒரு நோட் இருக்கும், அந்த நோட்ல என்ன பண்ணுவோம், கையெழுத்து போட்டுட்டு போயிடுவோம். அந்த நோட்டை கொண்டு போய் டேபிள்ல வச்சிருவோம். அவ்வளவுதான். எங்களுக்கு மேல அதிகாரி இல்லை. மத்தியானம் சாப்பாடு டைம் எத்தனை மணிக்குன்னு சொல்றதுக்கு இல்லை. எங்களுக்கா பசி எடுக்கும் போது நாங்க 7 பேரும் சேர்த்து உட்கார்ந்து சாப்பிடுவோம். திருப்பி கொஞ்ச நேரம் உட்கார்ந்து ஓய்வு எடுத்துட்டு திருப்பி வந்து வேலை செய்வோம். இந்த 7 பேர் 70 பேர் ஆகும்போது என்ன ஆச்சு அப்படின்னா, கேட்டு திறக்கிறதுக்கு ஒரு ஆளு, கேட்டு போடுறதுக்கு ஒரு ஆளு, டைம் பார்த்து பெல் அடிக்கிறதுக்கு ஒரு ஆளு, அட்டெண்டன்ஸ் போறதுக்கு ஒரு ஆளு, நாங்க எவ்வளவு ப்ரொடக்டிவ் கொடுக்குறோம், எவ்வளவு வேலை செய்யறோம்னு சொல்லி எழுதுறதுக்கு ஒரு ஆளு, இதெல்லாம் இருந்தாங்க. அல்லேலூயா சொல்லுங்க. இந்த ஆட்கள் எல்லாம் நியமனம் பண்றதுக்கு முன்னாடி அந்த 7 பேர் இருக்கும்போது எங்களுக்கு பிரியமானப்ப நம்ம சாப்பிட்டோம், எங்களுக்கு பிரியமானப்ப நம்ம வேலைக்கு போனோம், எங்களுக்கு மனசாட்சிப்படி எவ்வளவு வேலை செய்யணுமோ அவ்வளவு செஞ்சோம். கேட்கறதுக்கு ஆள் இல்லை. ஆனால் இந்த அதிகாரிகள் எல்லாம் வந்த பிற்பாடு நம்ம விருப்பத்தின்படி நாம என்ன பண்ண முடியாது, வாழ முடியாது, வேலை செய்ய முடியாது. அப்போ சட்டம் வருவதற்கு முன்பதாக நாம் எப்படி இருந்தாலும் அது பெருசா பாவமா எண்ணப்படாது. சட்டம் வந்ததுக்கு அப்புறம், சிஸ்டமேட்டிக் ஆனதுக்கு அப்புறம் ஏதாயிரம் அந்த சிஸ்டமேட்டிக் விரோதமா நம்ம செஞ்சா அது என்ன ஆகும்?
பாவம். புரியுதுங்களா? இப்போ இந்த நியாயப்பிரமாணம் கொடுக்கறதுக்கு முன்னாடி சகோதரியை திருமணம் செஞ்சது பாவமாக எண்ணப்படல. நியாயப்பிரமாணம் கொடுத்ததுக்கு அப்புறம் சொல்றாரு, நீங்க 8ஆம் வசனம் தான் வாசிச்சீங்க, 9ஆம் வசனம் வாசிச்சீங்களா? பாருங்க, 12 வாசிங்க, 12 வாசிங்க. அதே அதிகாரத்தில் 18ஆம் அதிகாரம் 12ஆவது வசனம். உன் தகப்பனுடைய சகோதரி நிர்வாணமாக்கலாகாது. போதும். முதல்ல சொன்னாரு 9ஆம் வசனத்துல உன் தகப்பனுக்கு பிறந்தவங்களை நிர்வாணமாக்க கூடாதுன்னு சொன்னாரு. இப்ப என்ன சொல்றாரு? உன் தகப்பனுடைய அத்தை முறை இருக்கிறவங்களை என்ன பண்ணாங்க? தகப்பனுடைய சகோதரி யாரு? அத்தை, ஆண்டி என்ன பண்ணாத? திருமணம் செய்யாத அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்புறம் 13ஆம் வசனத்தை வாசிங்க. அப்புறம் என்ன சொல்றாரு பாருங்க, சித்தி முறையில வரவங்கள திருமணம் பண்ணாது. 18ஆவது வசனம் வாசிங்க. உன் மனைவி உயிரோடு இருக்கையில் அவளுக்கு உபத்திரவமாக பாருங்க, மனுஷனையே நிர்வாணமாக்கும் பொருட்டு. நான் படிக்கிறது புரியுதுங்களா உங்களுக்கு? மனைவியினுடைய உங்க மனைவி உயிரோடு இருக்கும்போது உங்க மச்சனிச்சிய என்ன பண்ணாத? கல்யாணம் பண்ணாத. இதெல்லாம் எப்ப சொல்றாரு? நியாயப்பிரமாணம் வரும்போது சொல்றாரு. நமக்கு இந்த விஷயம் எல்லாம் தெரியாது இருக்கும்போது, இந்த பைபிள் பத்தி தெரியாது இருக்கும்போது, நம்ம எப்படி வேண்டுமானாலும் வாழ்ந்து கொண்டு நம்மளுக்கு சொல்ல ஆளு இல்லாத இருக்கும்போது, பைபிளை பிரிச்சு பார்க்காம இருக்கும்போது, எல்லார் கையிலும் பைபிள் இல்லை ஒரு காலத்துல. ஆனா நம்ம கிறிஸ்தவங்களா வாழ்ந்து கொண்டிருந்தோம். நமக்கு தெரியாது. நமக்கு போதிச்சவங்களும் இவ்வளவு ஆழமா போய் இதை செய்யணும், இதை செய்யக்கூடாதுன்னு நமக்கு சொல்லி கொடுக்கல. ஏதோ பெல் அடிச்சாங்க, போய் உட்கார்ந்தோம், எல்லாரும் சேர்ந்து பாட்டு பாடணும், அங்க ஒரு உண்டி இருந்தது, காணிக்க போட்டோம், சோபம் பண்ணோம், எழுந்து வந்தோம். நீங்க ஆசீர்வாதமா இருப்பீங்கன்னு சொல்லி நமக்கு ஆசீர்வாதத்தை குறிச்சு பேசினாங்க. நாமளும் சந்தோஷமா வந்துட்டோம். ஆனா நம்ம என்ன செஞ்சுக்கிட்டு இருந்தோம்? எல்லா காரியத்தையும் நம்ம பக்கத்து வீட்டுக்காரர் எப்படி செஞ்சாரோ அதை நம்ம செஞ்சுக்கிட்டு இருந்தோம். நம்ம சர்ச்சைக்கு போறதுக்கு முன்னாடி என்ன செஞ்சுக்கிட்டு இருந்தோமோ அதையே செஞ்சுக்கிட்டு இருந்தோம். சொல்லுங்க. எனக்கு தெரிஞ்சு எங்க வீட்டு வாசல்லையும் கோலம் போட்டுக்கிட்டு இருந்தோம். நாங்களும் பூசணிக்காய் உடைச்சுக்கிட்டு இருந்தோம். நாங்களும் பூசண பூ வாசல்ல வச்சுக்கிட்டு இருந்தோம். நாங்களும் ஜோசியக்காரர்கிட்ட போயிட்டு இருந்தோம். அல்லேலூயா சொல்லுங்க. எப்போ ஆண்டவரை பற்றி வேதத்தை குறித்து தெரியாது இருக்குது. இப்ப கொஞ்சம் கொஞ்சமா அவருடைய தலைமுறை மாறி பைபிளை படிக்க ஆரம்பிச்சு சத்தியம் என்ன என்பதை தெரிந்து கொள்ளும் போது நாமும் அப்படி இருக்கக்கூடாது என்கிற உண்மையை அறிந்து கொண்டு இன்னும் கொஞ்சம் ஆண்டவருக்குள்ள நம்ம எவ்வளவு நம்மளை கரெக்ட் பண்ணி வாழணும் என்கிற ஒரு விஷயத்தை கற்றுக்கொள்றோம். அதுக்காக தான் ஆபிரகாமுடைய கதையை நான் சொன்னேன். சொல்லுங்க. இப்ப பாருங்க, மார்க்கு 7ஆம் அதிகாரம் 15ஆவது வசனத்தை வாசிங்க. நான் சொல்றதை கவனமா கேளுங்க, திருப்பியும் சொல்றேன். நான் சொல்றதை கவனமா கேளுங்க. மார்க்கு 7ஆம் அதிகாரம் 15ஆவது வசனம் வாசிங்க. மனுஷனுக்கு புறம்பே இருந்து அவனுக்குள்ளே போகிறது ஒன்றும் அவனை தீட்டுப்படுத்த மாட்டாது. நல்லா புரிஞ்சுக்கங்க. இயேசு கிறிஸ்துவே அவருடைய வாயினால சொன்ன வார்த்தை. மனுஷனுக்கு வெளியே இருந்து அவனுக்கு உள்ள போறது அவனை என்ன பண்ணாது? தீட்டுப்படுத்தாது அப்படின்னு சொல்லுது. அப்புறம் என்ன சொல்லுது பாருங்க, அவன் உள்ளத்திலிருந்து புறப்படுகிறவைகளே அவனை தீட்டுப்படுத்தும் அப்படின்னு சொல்றேன். இத சரியான சத்திய அறிவு தெளிவு இருக்கிறவன் எப்படி படிப்பான் அப்படின்னு சொல்லி சொன்னா, அதுக்கு முன்னாடி இருக்கிற வசனங்களை வாசிப்பான். திடீர்னு இந்த வசனத்தை மட்டும் கத்துக்கிற யாராவது ஒருத்தர் இந்த வசனத்தை மட்டும் படிச்சுட்டு அதை எப்படி புரிஞ்சுக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னா, நம்ம என்ன சாப்பிட்டாலும் நம்மளுக்கு தீட்டு இல்ல போகுது. நம்ம குடிச்சாலும், நம்ம பீடி குடிச்சாலும், நம்ம வான்ஸ் போட்டாலும், நம்ம பொடி போட்டாலும், நம்ம சாராயம் பண்ணாலும், வெடிச்சாலும், குடிச்சாலும் அது தீட்டு இல்லை. வசனம் என்ன சொல்லி இருக்குது? மனுஷனுக்குள்ள போறது தீட்டு இல்லைன்னு சொல்லி இருக்குது. இயேசுவே சொல்லி இருக்கிறாரு. வேத அறிவு இல்லாதவங்க, பரிசுத்த ஆவியானவருடைய வழிநடத்துதல் இல்லாதவங்க இப்படிதான் புரிஞ்சுக்கிறாங்க. எப்படி புரிஞ்சுக்கிறாங்க? நம்ம என்ன சாப்பிட்டாலும்,
நம்ம எவ்வளவு மயக்கத்துல இருந்தாலும், நம்ம எவ்வளவு போதையா இருந்தாலும், நம்ம எதை வாயில கொண்டு மென்னாலும், அல்லேலூயா சொல்லுங்க, அது தீட்டு இல்லைன்னு எழுதி இருக்குது. அப்ப நம்ம பொடி போடலாம், நம்ம சிகரெட் குடிக்கலாம், நம்ம வெத்தலை பாக்கு போடலாம், நம்ம குடிக்கலாம். இதுவெல்லாம் போதகர் சொல்றதுக்கு முன்னாடி, நீ பைபிளை பிரிச்சு பார்க்கறதுக்கு முன்னாடி உனக்கு தெரியல. ஆனா அதனுடைய அர்த்தம் என்ன, மேல இருந்து படிச்சுக்குவாங்க. 1ஆம் அதிகார வசனத்துல இருந்து படிச்சுக்குவாங்க. அதே அதிகாரத்துல 1ஆம் வசனம். எருசலேமிலிருந்து வந்த பரிசேயரும் வேதபாரகரின் சிலரும் அவரிடத்தில் கூடி வந்தார்கள். அப்பொழுது அவருடைய சீஷரில் சிலர், அவருடைய இயேசுவுடைய சீஷர்கள் சிலர் யார் வந்திருக்கிறது? வேதபாரகரும் பரிசேயரும் இயேசு கிறிஸ்துவுக்கு பின்னாடியே வந்துட்டு இருந்தாங்க. என்னத்துக்கு பின்னாடி வராங்களான்னா, நாம நினைக்கிறோம் அவர் சத்தியத்தை கேட்கறதுக்கு வராங்க அப்படின்னு சொல்லி. ஆனா அவங்க மனசுக்குள்ள என்ன இருக்கு தெரியுமா? மனசுக்குள்ள என்ன எண்ணத்தோட வராங்க தெரியுமா? என்ன எண்ணத்தோட வராங்க? இயேசு கிறிஸ்துவை எப்படியாவது என்ன பண்ணணும்? குறை கண்டனம் பிடிக்கணும், குறை சொல்லணும். இன்னைக்கு சபைகள்ல நிறைய பேர் வந்து உட்கார்ந்துக்கிட்டு பிரசங்கத்தை குறை சொல்றது, பாட்டு பாடத்தை குறை சொல்றது, போதகரை குறை சொல்றது, இதுதான் பழக்கமா வச்சிருக்கிறாங்க. நல்லா புரிஞ்சுக்கிறது. பரிசேயரும் வேதபாரகரும் இயேசு கிறிஸ்துவும் அவருடைய சீஷர்களும் இருந்த இடத்துக்கு வந்தாங்க. சத்தியத்தை கேட்க வந்தாங்களானாங்க? இல்ல. அவங்க பேசுற பேச்சுல இருந்து பாருங்க, என்ன பேசுறாங்க பாருங்க. அப்பொழுது அவருடைய சீஷரில் சிலர் கழுவாத அசுத்த கைகளாலே கை கழுவாம என்ன பண்ணாங்களா? அவருடைய சீஷர்கள் போஜனம் பண்ணுகிறதை யார் பார்த்தது? இந்த படிச்ச அறிவாளிகள் இருக்கிறாங்க பாருங்க. இந்த 50 வருஷம் கிறிஸ்துவங்க இருக்கிறாங்க பாருங்க. இந்த 100 வருஷம் கிறிஸ்துவங்க இருக்கிறாங்க பாருங்க. இந்த தலைமுறையா கிறிஸ்துவங்க பேர் வச்சிருக்கிறாங்க பாருங்க. இந்த தலைமுறையா கிறிஸ்துவங்க பேர் வச்சுக்கிட்டு, இன்னும் வெத்தலை பாக்கு போட்டுக்கிட்டு, இன்னும் பொடி போட்டுக்கிட்டு, இன்னும் குடிச்சுக்கிட்டு, இன்னும் விக்கிரக ஆராதனை செஞ்சுக்கிட்டு, இன்னும் சாஸ்திர சம்பிரதாயத்தை தேடிட்டு இருக்கிறாங்க பாருங்க. அவங்களதான் வேதபாரகர் பரிசேயர்னு ஆண்டவர் சொல்றாரு. இந்த வேதபாரகர் பரிசேயர்னா, வேத பாரகர்னா பைபிளை நல்லா படிச்சவங்க. பரிசேயர் அப்படின்னா பாரம்பரியங்களை கை கொள்றவங்க. இந்த பாரம்பரிய கை கொள்றவங்க தான் வந்து இயேசு கிறிஸ்துவுடைய சீடர்கள் செய்கிற தவறை சுட்டி காட்டுறாங்க. அந்த இயேசு கிறிஸ்து கிட்ட சொல்றாங்க. என்ன சொல்றாங்க பாருங்க. கழுவாத அசுத்த கைகளாலே போஜனம் பண்ணுகிறதை அவர்கள் கண்டு குற்றம் கண்டுபிடித்தார்கள். நல்லா புரிஞ்சுக்கங்க. அவர்கள் குற்றம் கண்டுபிடித்தார்கள். கை கழுவாம சாப்பிடுறாங்களே உங்க சீஷர்கள், இது வேத பிரமாணத்துக்கு விரோதம் இல்லையா? அப்போ என்ன இருந்ததுன்னா, யார் வீட்டுக்குள்ள வந்தாலும், யார் விருந்து போனாலும், யார் உட்கார்ந்து சாப்பிடணும்னாலும் கைய கால நல்லா கழுவிட்டு தான் போய் சாப்பிடணும் அப்படின்ற ஒரு நீதி யூத ஜனங்களுக்கு இருந்தது. ஒரு கல்யாணத்துக்கு கூட பாத்தீங்கன்னா 7 கச்சாடிகள் இருந்தது. திராட்சை ரசம் ஊத்துறதுக்காக இல்ல, அது சுத்திகரிப்புக்காக வைக்கப்பட்ட கச்சாடிகள். நல்லா புரிஞ்சுக்கணும். பைபிள் படிக்கிறவங்களுக்கு தான் சத்தியம் தெரியும். பைபிள் படிக்காம கட்டு கதைகளை கேட்கிறவங்களுக்கு சத்தியம் தெரியாது. நீங்க என்ன மூட பழக்கத்துல வாழ்ந்தாலும் சத்தியத்தை சத்தியமாக அறிந்து கொள்கிற போதகர் பேசுறத ஆமா சாமின்னு போடணும், அல்லேலூயான்னு சொல்லணும், ஆமா ஐயா உண்மையான்னு ஏத்துக்கணும். அப்பதான் ஆண்டவர் வேலை செய்வாரு. கை கழுவாம சாப்பிடுறத குறிச்சுதான் அவர் சொல்றாரு, வாய்க்குள்ள போறது மனுஷனை தீட்டுப்படுத்தாது அப்படின்னு. வெத்தலைபாக்கு சாப்பிட்டா தீட்டுப்படுத்தாதுன்னு நீ நினைச்சுக்கிறான்னா அது தவறான எண்ணம். அப்படியானா தானியேல் தீர்க்கதரிசன புஸ்தகத்துல வாங்க, 1ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. தானியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 1வது அதிகாரம் 8வது வசனத்தை வாசிங்க. தானியேல் ராஜாவின் போஜனத்தினாலும் அவர் பானம் பண்ணும் திராட்சை ரசத்தினாலும் தன்னை தீட்டுப்படுத்தலாகாது என்று. இங்கே தானியேல் எதை தீட்டுன்னு சொல்லி சொல்றாரு? நல்லா சிந்திச்சு சொல்லுங்க தம்பி, சொல்லுங்க. எதை தீட்டுன்றாரு? உள்ள போறதான தீட்டுன்றாரு. சொல்லுங்க. போஜனமும் திராட்சை ரசமும் எங்க போகுது? வயிற்றுக்குள்ளதானே போகுது. இயேசு கிறிஸ்து சொன்னார் உள்ள போறது தீட்டு இல்லைன்னு சொல்லி. அப்ப நீங்க தப்பா தானே புரிஞ்சுக்கிறீங்க. அப்ப குடிக்கிறது தப்பு இல்லைன்னு சொல்லி நினைக்கிறீங்க, கோயில போறது தப்பு இல்லைன்னு நினைக்கிறீங்க. இங்க தானியேல் என்ன சொல்றாரு?
சொல்லுங்க. பானத்தையும் போஜனத்தையும் தீட்டுன்னு சொல்றாரு. என்ன பானம் என்ன போஜனம்? பாபிலோனுடைய கல்தேயருடைய அந்நிய தேசத்தினுடைய சாப்பாட்டு விஷயத்தையே பரிசுத்தவான் என்ன பண்றாரு? தீட்டுன்னு நினைக்கிறாரு. இப்ப புரியுதா எது தீட்டுன்னு? இப்ப வாய்ப்புல போறதுதான் அவர் தீட்டுன்றாரு. யோசனை பண்ணி பாருங்க. சாப்பிடுற விஷயத்துல சாப்பாட்டை ஆண்டவர் எப்பவுமே தீட்டுன்னு சொல்ல மாட்டாரு. உங்களுக்கு பசி எடுத்தா நீங்க சாப்பிடுங்க. கடையில விற்கிற எதையும் வாங்கி சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி எழுதுறாரு. கடையில விற்கிறத எதையும் நீங்க ஒண்ணும் விசாரிக்காம சாப்பிடுங்க. உங்க ஃப்ரெண்ட் யாராவது சாப்பிட கூப்பிட்டா முன்னாடி வைக்கிறது எல்லாத்தையும் சாப்பிடுங்க. ஆனாலும் யாராவது ஒருத்தர் வந்து ஐயோ அது விக்கிரகத்துக்கு படைக்கப்பட்டதாயிடுச்சு அப்படின்னு சொன்னா என்ன பண்ணாதீங்க. அத ரோமாபுரிக்கு எழுதுற கடிதத்துல எடுத்து வாசிங்க. 23வது அதிகாரம், சாரி ரோமர் 14வது அதிகாரம் 17வது வசனம். தேவனுடைய ராஜ்யம் சாப்பிடுறதும் குடிக்கிறதும் அல்ல. நல்லா புரிஞ்சுக்கங்க. அது நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியினால உண்டானதா இருக்கிறது அப்படின்னு எழுதுறாரு. இப்ப நல்லா சாப்பிடுறதும் நல்ல வயிறு முள்ள குடிக்கிறதும் தேவனுடைய ராஜ்யம். சொல்லுங்க, தேவனுடைய ராஜ்யம் இல்ல. மாம்சத்துல பிரியமா இருக்கிறவனுக்கு ஞாயிற்றுக்கிழமை கறி சாப்பிட்டாதான், இறைச்சி சாப்பிட்டாதான் அவனுக்கு திருப்தியா இருக்கும். ஆவியில பிரியமா இருக்கிறவனுக்கு ஞாயிற்றுக்கிழமை ஆண்டவருடைய செய்தியை கேட்டாதான் பிரியமா இருக்கும். குடிக்கிறவனுக்கு அன்னைக்கு ஈவினிங் சரக்கு அடிச்சாதான் அவனுக்கு திருப்தியா இருக்கும். வசனம் சொல்லுகிறது, தேவனுடைய ராஜ்யம் நீங்க விருந்து வச்சு நீங்க குடிக்கிறதும் நீங்க சாப்பிடுறதும் இல்ல. சோதம் குமார காலத்துல, நோவா காலத்துல அவர்கள் பெண் கொடுத்தும் பெண் கொண்டும் குடித்தும் புசித்தும் அவர்கள் என்ன பண்ணாங்க? தேவனுக்கு விரோதமாக வாழ்ந்தார்கள். அப்ப குடிக்கிறதும் புசிக்கிறதும் தவறு என்று சொல்லி ஆண்டவர் சொல்ல, ஆண்டவருக்கு விரோதமாக செய்வதுதான் தவறு என்று சொல்கிறார். இன்னும் வாசிக்கிறோம் பாருங்க. 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 23வது வசனம். 1 கொரிந்தியர் 10:23. முடிச்சிடற டைம் ஆயிடுச்சு. 10 நிமிஷம் லேட்டா நடந்தா கூட கணக்கு பார்க்கிறோம் நம்ம சபையில. எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு. ஆயினும் எல்லாம் எனக்கு தகுதியா இருக்காது. அதனால தான் நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள் என்று ஆண்டவர் சொல்லி இருக்கிறாரு. ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு எது தகுதியோ அதை செய்யுங்க. நான் ஒரு ஜோசியக்காரனை பார்த்தேன். எனக்கு ஒரு ஜோசியக்காரன், அவங்ககிட்ட ஜோசி பார்க்கறதுக்கு ஒரு குடும்பம் போயிருந்தாங்க. நான் யதார்த்தமா அந்த வழியில போகும்போது திரும்பி அப்படி பார்க்கும்போது அவன் வாயில புகையில வச்சிருக்கிறான், அவன் வாயில ஒரு சுருட்டு வச்சிருக்கிறான். அவங்களுக்கு அவன் ஜோசியம் சொல்லிக்கிட்டு இருக்கிறான். அது அவங்களுக்கு தகுதியா இருக்கும். ஆனால் போதகர்கள் அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை செஞ்சா அது தகுதியா இருக்குமா? வாயில ஒரு சிகரெட்டை வச்சுக்கிட்டு, இல்ல வாயில வெத்தலமாக போட்டுக்கிட்டு, இல்ல வாயில பொடியை போட்டுக்கிட்டு யாருக்காவது நான் ஜெபம் பண்ணனா அது ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமையா இருக்குமா? போதகர்கள் மட்டும் பரிசுத்தமா இருக்கணும்னு எழுதி இருக்குதா? சொல்லுங்க. பாஸ்டர் மட்டும் தான் பரிசுத்தமா இருக்கணுமா? பாஸ்டர் பிள்ளைங்க, பாஸ்டர் மனைவி, பாஸ்டர் அப்பா, பாஸ்டர் அம்மா சபைக்கு வரவங்க எப்படி வேண்டுமானாலும் வாழ்ந்துக்கலாமா? இப்படி ஒரு சட்டத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார் ஆண்டவர். எல்லாவற்றையும் அனுபவிக்கும் அதிகாரம் எனக்கு இருக்குது. நான் என்ன ஒண்ணும் பண்ணிடலாம். என் பாக்கெட்ல காசு இருக்குது, நான் வைன் ஷாப்ல போய் வாங்கி குடிக்கலாம், நான் வெத்தலை பாக்கு போடலாம், நான் பீட போடலாம், என்ன வேணா செய்யலாம். ஆனா அது எனக்கு தகுதி கிடையாதுங்க. சத்தியத்தை கேளுங்க. கடைசி வசனத்துக்கு வாங்க. அதே அதிகாரத்துல எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு. எல்லாம் கடைசி வசனம். அதே அதிகாரத்துல கடைசி வசனம். நீங்கள் யூதருக்கும் கிரேக்கருக்கும் தேவனுடைய சபைக்கும் இடரல் அற்றவர்களாயிருங்கள். உங்களை பார்த்து யாராவது இடறாங்களான்னா ஆண்டவருடைய வசனம் சொல்லுது, உன் தலையில எந்திர கல்ல கட்டி கொண்டு போய் கடல்ல போகணும்னு சொல்லுது.
அல்லேலூயா. அல்லேலூயா. சத்தியத்தை நான் பிரசங்கிட்டா நான் தப்பிச்சுக்கிறேன். கேட்கறது கேட்காத உங்க விருப்பம். பிரசங்கி 12ஆம் அதிகாரம் எடுத்து வாசிங்க. பிரசங்கி 12வது அதிகாரம் 14வது வசனம். ஒவ்வொரு கிரியையும், கிரியை நல்லா பாருங்க, ஒவ்வொரு கிரியைனா செயல். அந்தரங்கமான ஒவ்வொரு காரியத்தையும் நல்லா புரிஞ்சுக்கங்க. ஆண்டவரை அறியாத இருக்கிறவங்க தைரியமா தீப்பெட்டி எடுத்து சிகரெட்டை வாயில வச்சு சிகரெட் பத்த வைப்பாங்க. சபைக்கு வர்றவங்க யாருக்காவது அப்படி ஒரு பழக்கம் இருந்தா அப்படி தைரியமா செய்ய மாட்டாங்க. என்ன பண்ணுவாங்க? தெரியாம செய்வாங்க. சிகரெட் பாக்கெட்டை எங்கேயாவது மறைச்சு வச்சிருப்பாங்க, பொடி டப்பாவை எங்கேயாவது மறைச்சு வச்சிருப்பாங்க, வெத்தலை பாக்கு பெட்டியை எங்கேயாவது மறைச்சு வச்சிருப்பாங்க. ஒயின் ஷாப்க்கு யாருக்கும் தெரியாம தலையில குண்டை போட்டு போய் குடிச்சிட்டு வருவாங்க. இது என்ன கிரியை? இது என்ன கிரியை? என்ன கிரியை? அந்தரங்க கிரியை. ஒவ்வொரு கிரியையும் ரகசியமாய் நீ செய்த ஒவ்வொரு அந்தரங்க கிரியையும் தேவன் நன்மையானாலும் தீமையானாலும் நியாயத்துல கொண்டு வந்து. இதெல்லாம் சும்மாவையா எழுதி வச்சிருக்கு பைபிள்? சும்மாவா? எதுக்கு இவ்வளவு பிரயாசப்படுகிறோம்? எதற்கு இப்படி கர்ப்ப வேதனைப்படுகிறோம்? எதற்கு இவ்வளவு தலையை முட்டிக்கிறோம்? எதுக்கு இப்படி அடிச்சுக்கிறோம்? மனம் திரும்புங்க, மனம் திரும்புங்க, மனம் திரும்புங்கன்னு சொல்லி பாரம்பரியங்களை பின்பற்றி எல்லாத்தையும் இந்த காதுல வாங்கி இந்த காதுல விட்டுட்டு வந்த வாழ்க்கையெல்லாம் மாற்றி ஆண்டவர் பரிசுத்தமாய் வாழ வேண்டும் என்று சொல்லி அழைப்பு கொடுக்கிறார். கடைசி காலம், அதற்காகத்தான் பிரித்தெடுக்கப்பட்ட ஜனங்கள் என்று சொல்லுகிறார். நீ இன்னும் பிரிஞ்சு வரல, நீ அதிலே தான் இருக்கிற அப்படின்னு சொல்லி சொன்னா ஆண்டவர் நியாயத்துல அதை கொண்டு வருவார். வெளிப்படுத்தின விசேஷம் 22வது அதிகாரம் எடுத்து வாசிங்க, முடிச்சிடுறேன். கடைசி 11-12 வசனங்களை வாசிங்க. அநியாயம் செய்கிறவர் இன்னும் அநியாயம் செய்யட்டும், அசுத்தமா இருக்கிறவர். நல்லா புரிஞ்சுக்கங்க. அநியாயம் வேற, அசுத்தம் வேற. அசுத்தத்துக்கு எதிர்ப்பதம் பரிசுத்தம். அநியாயம் என்பது மற்றவங்களை ஏமாத்துறது, அசுத்தம் என்பது தன்னைத்தானே கெடுத்துக் கொள்கிறது. தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமா இருக்கிறது, நீங்களே அந்த ஆலயம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்ப தேவனுடைய ஆலயமாகி இந்த சரீரத்தை ஒருவன் கெடுக்கிறான் அப்படின்னா அதுதான் அசுத்தம். புரியுதுங்களா நான் சொல்றது? அநியாயம் என்பது மற்றவருக்கு செய்கிறது, அசுத்தம் என்கிறது நம்மை நாமே கரைப்படுத்திக் கொள்வது, நம்மை நாமே பாவத்துக்குள்ளாக்குவது, நமக்கு நாமே தேவனுக்கு விரோதமான செயல்களை செய்வது. அவன் அநியாயக்காரன் யாருக்கும் அநியாயம் செய்யறது. அவன் அசுத்தமா இருக்கிறான்னா குடிக்காதவரை பார்த்து நீ ஏன்டா இவ்வளவு அழுக்கா இருக்கிறன்னு கேட்கிற மாதிரி. அசுத்தம் அப்படின்னா நமக்கு நாமே நம்மை கெடுத்துக் கொள்வது. இந்த இடத்துல சொல்லுகிறது அநியாயக்காரன் இன்னும் அநியாயம் செய்யட்டும், அசுத்தமா இருக்கிறவன் இன்னும் அசுத்தமா இருக்கட்டும். ஆண்டவர் சொல்றாரு, நான் பரிசுத்தரா இருக்கிறது போல நீங்க பரிசுத்தரா இருக்கிறேன்னு சொன்னார். அப்ப அசுத்தம் இன்னும் அசுத்தம் செய்யட்டும் அப்படின்றாருன்னா என்ன அர்த்தம்னா, எவ்வளவு சொன்னாலும் கேட்கல, தண்ணி தெளிச்சு விட்டுட்டாருன்னு அர்த்தம். சொல்லுங்க, சொல்ற பேச்சு கேட்காதவங்க இப்படிதான் சொல்லுவாங்க. உனதான் தண்ணி தெளிச்சு விட்டு இருக்குது, உனதான் கோயில் கடாவா விட்டு இருக்குது, நீ எங்க ஒண்ணா போவ, எங்க ஒண்ணா வருவ, நீ என்ன ஒண்ணா செய்வ, எந்த திணையில ஒண்ணா படுப்ப, நைட்டுக்கு வருவியோ வரமாட்டியோ தெரியாது, நீ எங்க சாப்பிடுற எங்க தூங்குற தெரியாது அப்படின்னு பாருங்க. இந்த மாதிரி கடவுளுடைய சத்தியத்துக்கு கீழ்ப்படியாம தாங்களே ஒரு சத்தியத்தை தெரிஞ்சுக்கிட்டு அதன்படி வாழணும்னு நினைக்கிறவங்க, இந்த மாதிரி தவறான விளக்கம் கொடுக்கிறவங்கள அங்க எழுதி இருக்குது. அசுத்தமா இருக்கிறவங்க இன்னும் அசுத்தமாகட்டும். அப்புறம் வாசிக்கிறோம், நீதி உள்ளவன் இன்னும் நீதியாகட்டும். அப்புறம் பாருங்க, பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும். எதனாலன்னா வாசிக்கிறோம், இதோ சீக்கிரமாய் வருகிறேன், அவன் அவனுடைய செயல்களுக்கு தக்க பலனை அவனுக்கு நான் அளிப்பேன். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க. ஆமா, ஆண்டவருடைய வார்த்தைகளை கவனிங்க, ஆண்டவர் என்ன நினைக்கிறார் என்று கவனிங்க. நாமளே நம்முடைய கற்பனைகளில, நாமளே நம்முடைய அறிவுக்கு எட்டாத காரியங்களை இதுதான் அப்படின்னு சொல்லி முடிவு பண்றதை விட பரிசுத்த ஆவியானவருடைய உதவியோடு வசனங்களை கேளுங்க, வசனங்களை தியானிங்க, வசனங்களை படிங்க, தெளிவாகிவிங்க. எபேசிய புஸ்தகம் ஒரே ஒரு வசனம், எபேசிய புஸ்தகம்
5ஆம் அதிகாரம் 18வது வசனம். எபேசியர் 5:18. எபேசியர் 5:18. துன்மார்க்கத்துக்கு ஏதுவான என்னவா? அப்ப மதுபானம் என்ன செய்யும் அப்படின்ற அந்த ஒரு வரியிலே முடிஞ்சு போச்சு. மதுபானம் என்ன செய்யுமா? சொல்லுங்க. துன்மார்க்கமான காரியத்தை செய்யும். எங்க எழுதிக்குது? குடிக்க கூடாது, ஒயிட் ஷாப்புக்கு போக கூடாது, எங்கேயாவது பைபிள் எழுதிதான் தெரியாத செஞ்சுட்டு இருக்கிறான். சபையில மூப்பராரா இருக்கிறான், போதகரா இருக்கிறான், பிஷப்பா இருக்கிறான், பெரிய ஆயரா இருக்கிறான், எல்லாம் ஒயிட் ஷாப்புக்கு போறாங்க. எழுதி இருக்குது மதுபானம் துன்மார்க்க வழியிலே உன்னை நடத்தும். எபேசியர் எத்தனாம் அதிகாரம்? 5ஆம் அதிகாரம் 18வது வசனம். குறிச்சு வச்சுக்கங்க. யாராவது உங்களை கேட்டா சொல்லுங்க, கிறிஸ்தவர்கள் குடிக்க கூடாது என்ற வசனம் அங்க இருக்குது. களியாட்டு செய்யக்கூடாது. களியாட்டுன்னா போய் உட்கார்ந்து கூத்து பார்க்கிறது, போய் கச்சேரி பார்க்கிறது, போய் சினிமா பார்க்கிறது. சினிமா பார்க்கிறது களியாட்டு. ரொம்ப ரொம்ப நாகரிகம் கெட்டு போச்சு. இதெல்லாம் தெரியாது ஐயா, நான் பைபிளை பிரிச்சு பார்க்கறதுனால. அதனால நானும் பாவிகளோடு பாவிகளா உட்கார்ந்து இருந்தேன். இதெல்லாம் தெரிஞ்சதுனால அப்படிப்பட்ட பாவிகளோடு உட்காராதுன்னு சொல்ல ஆண்டவர். அதனால நான் எழுந்து வந்து தூரமா உட்கார்ந்து என்னோட உட்கார்றேன்னு நினைக்கிறவங்க ஆண்டவருடைய வசனத்துக்கு கீழ்ப்படிக்க தயவு செய்ய. அவள் அதான் சொல்ற, நீங்க என்ன பின்பற்றுங்க, என்னை பின்பற்றி வாங்க. நான் சொல்ற வசனங்களை தேவதூதருடைய வசனத்தை போல நீங்கள் ஏற்றுக்கொண்டவர்கள் அப்படின்னு சொல்லி சொன்னார். கருமையான தெய்வ சனமே, வேத வசனங்கள் அர்த்தம் உள்ளவைகள், ஆழமானவைகள். அந்த அர்த்தங்களை மாம்ச ரீதியாக படித்தால் மாம்சத்துக்குரியவைகளை தான் நம்ம புரிந்து கொள்ள முடியும். ஆவிக்குரிய ரீதியில படித்தால் சத்தியத்தை சரியா புரிந்து கொள்ள முடியும். விடுதலை ஆகல, எந்த வியாதியிலிருந்து விடுதலை ஆகல, எந்த வறுமையிலிருந்து விடுதலை ஆகல, எந்த கடற்தொலையிலிருந்து விடுதலை ஆகல. ஏன் விடுதலை ஆகல? சத்தியத்தை சொல்லுங்க அறியல. வசனம் சொல்லுது சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை. எனக்கு தெரியுது சத்தியம், எனக்கு வர்ற எல்லா பிரச்சனைகளிலிருந்து ஆண்டவர் என்னை விடுதலையாக்குறாரு. இந்த சத்தியம் தெரியாத குருட்டு பைபிள் படிக்கிறீங்க, குருட்டு சத்தியத்தில் போறீங்க. அதனால உங்கள் வியாதிகள் உங்களுக்கு விடுதலையாகல. உங்கள் சரீரங்களில் இருக்கிற பிரச்சனைகள் உங்களோட கூட இருக்கிறது, உங்கள் சமுதாயத்தில் இருக்கிற பிரச்சனைகள் உங்களோட கூட இருக்கிறது, உங்கள் பாவங்கள் உங்களோட கூட தொடர்ந்து வருது. வசனம் தான் சொல்லுது சத்தியத்தை அறிந்து கொள்ளுங்கள். சத்தியம் உங்களை என்ன பண்ணும்? விடுதலையாகும். ஜெயம் கொடுக்கிறது. இவருக்கு சோத்திரம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.